ஹாய் வணக்கம். இது வந்து ஹிந்துஸ்தானோட தமிழ் யூடியூப் பேஜ். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடைக்குள்ளே வந்து கடையில் என்னெல்லாம் விஷயம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேன்வஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், கேன்வஸ் அப்படிங்கிறது ஒரு ஆயில் பெயிண்டராக இருந்தாலும் சரி, ஒரு அக்ரிலிக் பெயிண்டராக இருந்தாலும் சரி, அதோட டெக்ஸ்சர்லேருந்து, அதோட கோட்டிங்லேருந்து, அதோட டைப்லேருந்து ரொம்ப 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 முக்கியம் உங்களோட பெயிண்டிங் எப்படி வருதுங்கிறத பொறுத்து. பட் நிறைய பிகினர்ஸ் கேட்டிருக்கீங்க, பெரிய கேன்வஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே, ஸ்டார்டிங்கே அதான் எடுக்கணுமான்னு. கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வஸ் பேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கேன்வஸ் பேடில் என்ன அப்படின்னா வேரியஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது. அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு இந்த கேன்வஸ் ஷீட் இருக்குது இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் ஒரு பேட் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போகிறதோ, இல்லை ஜஸ்ட்டு கலர் சாம்பிள் பார்க்குறது, இல்லை புது டெக்னிக்ஸ், ட்ரை ப்ரஷ் டெக்னிக் ட்ரை பண்ணுறீங்க, ஏதாவது டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த கேன்வஸோட ஃபீலில் இல்லை கேன்வஸில் எப்படி வருங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாக்டாக பார்க்க முடியும். ஸோ அதுதான் கேன்வஸ் பேடோட அட்வான்டேஜ். இது ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி டேர் ஆஃப் பண்ணி அடுத்ததுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் அது. ஸோ கேன்வஸ் பேட் அப்படிங்கிறது 10 ஷீட் இருக்கும். இது வேரியஸ் சைஸஸில் அவைலபிள் இருக்குது. பெரிய சைஸ் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில். ஸோ A4, A3 இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் சைஸஸில் நீங்கள் கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு வந்து சைஸ் 8க்கு 10 சைஸு. இது வந்து 270 ரூபா தான் உங்களுக்கு விலையாகுது. ஸோ உங்களுக்கு 10 ஷீட்ஸ் கிடைக்கிறது. ஸோ 10 வாட்டி நீங்கள் 10 பெயிண்டிங்காக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பிகினர்ஸ் சூஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து இல்லை எனக்கு ஒரு சிங்கிள் பெயிண்டிங்காக பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னும் பிகினராக இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கேன்வஸ் போர்டு தான் உங்களுக்கு சரியான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இது எப்படின்னா, அந்த கேன்வஸ் ஷீட் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதை வந்து ஒரு கார்ட் போர்டில் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆல் 4 சைட்ஸ். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அப் டு 3x3 ஃபீட் வரைக்கும் வந்து ரெடியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கூட யாருக்கோ கிஃப்ட் பண்ணுறதோ ப்ரெசென்ட் பண்ணுறதோ பண்ணலாம். ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேர் கேட்குறது, இதை ஃப்ரேம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது உங்கள் ஃப்ரேமரை பொறுத்து. ஸோ இது ஃப்ரேம் பண்ண முடியும், கஷ்டம் இல்லை. ஸோ அதை தவிர்த்து ஏன் ப்ரொஃபஷ்னல்ஸ் என்ன பெயிண்ட் பண்ணுறாங்க, எதில் பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ப்ரொஃபஷ்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 99% வந்து ஸ்ட்ரெச் கேன்வஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெச் கேன்வஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வுடன் ஃப்ரேமில் வந்து கேன்வஸை வந்து புல் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்டேப்லர் வச்சு பின் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரேம், நல்ல ட்ரம் மாதிரி சவுண்டு உங்களுக்கு கேட்கும். நல்ல டைட்டாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு ஃபீட்பேக் அண்ட் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கேன்வஸ் மட்டும்தான் கொடுக்கும். அதை தவிர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸிங் இதை வந்து மற்றவங்களுக்கு அனுப்பணும், வெளியூர் அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்டேப்லர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அனுப்பிச்சிடலாம். அண்ட் நிறைய பேர் முக்கியமாக நீங்கள் கேட்குற கேள்வி வந்து, கேன்வஸ் பின்னாடி இது கொடுத்துருக்கீங்களே, இது எதுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய டைம்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கேன்வஸ் வந்து லூஸ் ஆகிடும். லூஸ் ஆச்சுன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. எல்லா ஸ்ட்ரெச் கேன்வஸ்லையும் பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து ஒரு கட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டிங்கில் இந்த பிட்ஸை போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஹேமர் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா டைட் ஆகிடும். ஸோ திருப்பியும் வந்து நீங்கள் கேன்வஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது வந்து கம்பல்சரி கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெச் கேன்வஸ் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, ஃப்ரேம் பண்ணுறீங்க, இல்லை ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் கேன்வஸ் மஸ்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இதில் ஃபைன் கிரெயின், மீடியம் கிரெயின் அப்படிங்கிற பல விதமான வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹிந்துஸ்தானுக்கு வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். And I hope to see you at Hindustan soon. See you.